வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மாநிலங்களவை சீட் அதிமுக எழுதி கொடுத்ததை அரசியல் நாகரீகம் கருதி வெளியிடாமல் உள்ளோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படும் என கூறப்பட்ட நிலைமையில் துணை பொதுச் செயலாளர் முனுசாமி தற்போதைக்கு தேமுதிகவுக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை என கூறினார். ஆனால் 2026ஆம் ஆண்டு மாநிலங்களவை தேர்தலில் கண்டிப்பாக ஒரு சீட் ஒதுக்கப்படும் என அறிவித்தார். அது பற்றி பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், மாநிலங்களவை சீட் கொடுக்கப்படும் என 2024ஆம் ஆண்டு கையெழுத்து போட்டு கொடுத்தார்கள். ஒப்பந்தம் போடும் பொழுது எந்த ஆண்டில் என குறிப்பிடவில்லை. அப்பொழுதே ஆண்டை குறிப்பிட்டு அளிக்க கூறினேன். ஆனால் ஆண்டு குறிப்பிட்டு அளிப்பது நடைமுறை இல்லை என அதிமுக தெரிவித்ததாக ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூறினார். இன்று மீண்டும் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருப்பது, கூட்டணி ஆட்சி அமைவது வரவேற்கக்கூடியது. மாநிலங்களவை சீர்திருத்துவதாக அதிமுக எழுதி கொடுத்ததை அரசியல் நாகரீகம் கருதி காட்டாமல் உள்ளோம் என கூறியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இந்த ஒரு தகவல் தேமுதிக வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.